ஒரே ஒரு வார்த்தையில் கவிதை சொல்லவா ஹரிணி, ஒரே ஒரு எழுத்தினில் கவிதை சொல்லவா அது நீ. என்ன பார்க்குறீங்க? இந்த கவிதை, இந்த டயலாக் பாய்ஸ் திரைப்படத்தில் முன்னா ஹரிணிக்கு சொன்னது. அதாவது ஜெனிலியா தமிழ் திரைப்படத்தில் நடித்த முதல் படம் தான் பாய்ஸ். அந்த படத்துக்கு பிறகு இந்த ஹரிணி இனி சினிமாவில் எங்க நீ என்று தேடுற அளவுக்கு இருக்கும் என்று பலரும் விமர்சனம் செய்திருந்தாங்க. ஆனால் பாய்ஸ் படத்திலேயே கியூட்டான அந்த நடிப்பு முக்கியமான சில தமிழ் திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு விதையாக அமைந்திருந்தது. கியூட்டான, அழகான, மனசை பறி கொடுக்கிற அளவுக்கு பாய்ஸ்ல நடிச்ச ஹரிணி ஜெனிலியா பிடிவாதமா இருந்தா என்ன, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். கோவப்பட்டா என்ன, திட்ட வாங்கி கொள்ளலாம். ஆனா இந்த கியூட்டான பொண்ணை லவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு சச்சினில் ஷாலினியாக நடிச்சிருப்பாங்க. சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படம் எல்லோருடைய மனசுலையும் இடம் பிடிச்சது இவங்களுடைய பாத்திரம். துடிப்பான நடிப்பு, துரு துரு பார்வை, பேச்சு, அழகு, கியூட் எல்லாமே கலந்து நடிப்பின் திறமையும் இன்னும் அதிகமாக ஒட்டிக்கொண்ட ஒரு பாத்திரம்தான் ஹாஷினி. வேலாயுதத்தில் ஒரு தீயாக பாரதி, உத்தம புத்திரனில் பூக்களே பூஜை செய்யும் பூஜாவாக என்று தமிழ் திரைப்படங்கள் சிலவற்றில் நடித்ததோடு அதிகமான தெலுங்கு மற்றும் பாலிவுட் சினிமா, அதாவது ஹிந்தி திரைப்படங்கள்ல நடித்து 2012ஆம் ஆண்டு தனக்கு பிடிச்ச கணவர், காதல் கணவரான ரிதேஷ் தேஷ்முக திருமணம் செய்து இன்னும் காதலோடு சந்தோஷமா சினிமாவிலும் நடித்து கொண்டு ரசிகர்களினுடைய மனதை கவர்ந்த ஒரு நாயகி ஜெனிலியா. இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே. இப்போ நீங்க பாக்குற படம் 2003ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்த ஒரு ஸ்டிக்கர் நியூஸ் பேப்பர் ஒன்றுல வெளியான ஜெனிலியாவினுடைய படம். அன்று முதல் இன்று வரை ரசிகர்களினுடைய மனதை கொள்ளையிட்ட கதை நாயகி ஜெனிலியாவுக்கு ஹாப்பி பர்த்டே. ஜெனிலியா நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், பாத்திரம், அப்படின்னா அவங்களுடைய திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அப்படின்றத கமெண்ட் செய்யுங்க.